பஸ் ஸ்டாண்டு நாளைக்கு போட்டு விடுவோம். லைவ் தான் பார்க்கட்டேன். உங்கள் செல்லு லைவ் வந்து விட பார்க்கலாம். வாங்க பாண்டியண்ணே. போட்டாத்துக்கே இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு என்ன? முடிவு வந்துடும். அதுக்கானே இருக்கலாம். என்னைக்கு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆகுது? ஓப்பன் ஆகுது. நீங்கள் எலெக்ஷன் முடிச்சு அந்த டிஎம்கே வந்து ஓப்பன் பண்ணுங்க. வேற ஆச்சு அதனால சொல்லிட்டு ஓட்டுருங்க. நீங்கள் பல சுற்றிட்டாங்க பங்காளி. அலிபாபாவுக்கு 40 கோடி இருக்குது. நீங்கள் சொல்லுங்க. அப்போ வண்டி பார்ப்பாங்க. நாளைக்கு லைவ் போட்டுருங்க. பஸ் ஸ்டாண்டு இது காட்டுறேன். பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு யூடியூப்ல ஓடுறேன். பழைய பஸ் ஸ்டாண்ட் புத்தகத்தை காட்டுறது அவசரம் முடியாது. சேவை நடத்துகிறேன். வித்தியாசமாக யூடியூப் முருகப்பெருமாள் யூடியூப் பார்க்கலாம். நம்ம அவசரம் முடியாதுப்பா. பூக்கடைச்சிங்க நினச்சிங்கடா. ஒரு வித்தியாசமானது மக்களுக்கு உசுருண்டியை ஒரு எடுத்து காட்டுவோம். எல்லாத்தையும் எல்லாம் கவர் ஆகிட்டே அதில் எல்லாத்தையும் பஸ் வருதுல பார்த்தோம்னா அது ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அவங்களுக்கு முருகப்பெருமாள் தான். சரி இந்த நாலு போயிட்டு நம்மளுக்கு அது இந்த பக்கத்தில் ஒரு கேட்கற மாதிரி தாண்டிடுச்சு. பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறேன். அந்த பிள்ளை ஏற்றி சக்கரவர்த்தி சொல்றேன். என்ன கேட்குறேன் தெரியுமா? அதில் வந்து இதில் நத்தம் பெறம் போட்டு ஒரு 3 சென்ட் பின்னாடி இருக்கு. அவங்க எழுதி கொடுக்காம போயிட்டாங்க. அதான் வந்தேன் அந்த பையன் அப்படியே தம்பி பாரா ஏற்கனவே நம்பூட்டடி கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கா. என்ன பண்ணுவீங்க? நீயும் ஒரு டிவில போட போறீங்களா? டிவில போடுங்க. 150 ரூபா தானே. டிவிக்கு போகிறோம். முருகப்பெருமாள் வருங்க. யூடியூப்ல வரும். முருகப்பெருமாள் வருங்க. பார்க்கலாம். நீங்கள் லைவ் வரும். லைவ் பார்க்கலாம். ஒசூல் பஸ் ஸ்டாண்டை காட்டுறேன். அது சும்மா பார்க்க காமிக்கிறேன். மற்றபடி அவர் ஒன்றும் இல்லை. ஆமாம்.